நம்மளோட கோல்டு ப்ளே பட்டன்ஸ் எல்லாமே இருக்கு. நீ வரவே ரொம்ப வாய் பேசுற, நான் ராம் கிட்ட பேசிக்கிறேன். ராம் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கேன்னாங்க. நான் வந்து பாக்குறதுல ஆர்வமா இருக்கேன்டே. அழகா பிறந்து புட்ட அஞ்சடி சந்தன இதோட சீமந்த பத்திரிக்கை தான் அடிப்போம். ராம் கொலை பண்ணிட்டு இருக்காங்க. இருங்க காட்டுறேன். எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்ன சுத்தி நடக்கிற விஷயத்தை நீங்க பார்த்தே ஆகணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டோட ஸ்டுடியோ ரூம். ஸோ இங்கே வந்து ஃபுல்லாக நாங்கள் செட் பண்ணல, அது எல்லாரும் முடிஞ்சிடுச்சு. எங்கள் ரூம் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. ஸோ புது வீட்டில் இருக்கிற ஸ்டுடியோ ரூம் இதுக்கப்புறம் தான் செட் பண்ண போகிறோம். இது ஆக்சுவலி வந்து ஒரு ரெசார்ட் வைப்பில் இருக்கும். இங்கே பாருங்கள், தெரியுதான்னு தெரியல, முக்கோண ஷேப்பில் தெரியுதா, அந்த மாதிரி ஒரு மாதிரி செமையாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ரூம். ஆக்சுவலி என்னோட ஃபேவரட் ரூம் இது. ஸோ இந்த ரூம் வந்து நாங்கள் செட் பண்ண போகிறோம். இங்கே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எல்லாரும் சேர்ந்து குடும்பமாக உட்காந்து க்ளீன் பண்ணி எல்லாம் செட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். ஸோ அதான் நீங்கள் பார்க்க போறீங்க. நான் வேறு ஜிம்முக்கு போயிட்டு களைச்சு போய் வந்திருக்கேன். கொஞ்சம் குளிக்கணும். இல்லைனா இன்னொரு பெட்டர் ஐடியா, எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், குளிக்காம இருந்துட்டு க்ளீன்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் குளிச்சிக்கலாம். இல்லைனா இந்த இடத்துல இந்த டஸ்ட்டுக்கு மறுபடியும் ஏதாவது ஆயிடும். ஸோ இங்கே ஃபுல்லாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுவோம், டக்குன்னு பண்ணுவோம். இன்னொன்று எனக்கு ஸ்வேதாக்கு வேற சிஏ எக்ஸாம் முடிச்சுட்டு வந்திருக்கா. அடுத்தவளுக்கு ஒரு 6 நாள் லீவு கண்டினியூஸா படிச்சு சம காண்டில் இருக்கா. இன்னைக்கு எனக்கு தயவு செஞ்சு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க அப்படின்னு. ஐயோ பாவம், நான் எப்படி எக்ஸாம் எழுதிருக்கான்னு தெரியல. வரட்டும், கேட்போம். ஜாலியா இருக்கு இந்த ரூமை செட் பண்ண போறோம்னு நினைச்சா. லுக் அட் த மெஸ். இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா கேட்ஜெட்ஸ் அந்த மாதிரியான ஐட்டம்ஸ். அது பாருங்க, எங்களுக்கு யூடியூப்ல கொடுத்தது. இது இருக்கு, இந்த லேடர் நம்ம யூஸ்வலா யூஸ் பண்ணுவோமே அந்த லேடர், நம்மளோட கோல்டு ப்ளே பட்டன்ஸ் எல்லாமே இருக்கு. நம்ம இங்க தேவையான எல்லா ஐட்டம், நம்மளோட கேமரா கேட்ஜெட்ஸ் எல்லாமே இங்க இப்படிதான் வச்சிருக்கோம். ரொம்ப தப்புங்க. இது எல்லாத்தையும் தான் இங்க மாட்டுறது வைக்கிறதுன்ற எல்லா வேலையுமே நம்ம பண்ணணும். பிளஸ் இந்த ட்ரா வந்து நாங்கள் இப்போ ரீசெண்டாக தான் வாங்கினோம். செம்மையாக இருக்குல்ல. இந்த மாதிரி நிறைய ஆல்ரெடி ஐக்கியாவில் வச்சுருக்கேன். இது வந்து வேறு ஒரு கடையில். ஸோ உங்களுக்கு இது வேணும்னா சொல்லுங்கள், நான் எங்கன்னு பார்த்து சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி இதில் எல்லாத்தையும் உள்ளே அடுக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் நம்ம ஆர்கனைஸ் பண்ணுவோம். பைனாப்பிளா? ஆமாம்மா, 40 டேஸ்க்கு இந்த பைனாப்பிள் சாப்பிட்டு அப்படின்னா நம்ம ஸ்லிம் ஆயிடுவோம்மா. ஃபேட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும்னு நீங்கள் சொல்கிறீங்க? ஆமாம்மா, கேரளாலலாம் இந்த மாதிரி தான் நான் நிறைய பார்க்குறேன். ஆனால் எனக்கு எதெல்லாம் உண்மைங்கிறது எனக்கே தெரியல. கரெக்ட். என்னன்னா கேரளாலனா இதுதான் ஃபுல்லாக சாப்பிடுவாங்க. இருக்கிறவங்க ஸ்லிம்மாக இருக்கிற காரணமாக தான். அங்கே இருக்கிறவங்கலாம் ஸ்லிம்மாக இருக்காங்களா? நம்மளும் அந்த ஊருக்கு பார்த்துட்டு நம்ம அவங்க சாப்பிட்ற மாதிரி சாப்பிட மாட்டோம். நம்ம சாம்பார், சோறு, மீன் குழம்பு நல்லா அடிச்சு இது பண்ணி சாப்பிடுவோம். அதெல்லாம் கிடையாதுமா, ஊரை பொறுத்து கிடையாது, அவங்கள பொறுத்து தான். அதான் நம்ம தான் சாப்பிடுறோம். நம்மளும் அதே மாதிரி ஆனால் பைனாப்பிள், ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் சாப்பிடுவோம். பைனாப்பிள் டெய்லி வேணும், அவ்வளோதானம்மா. பைனாப்பிள் வாங்கி தர, டெய்லி சாப்பிடுமா. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரூட் இது. சொல்லிட்டு போயிருக்கலாம் ஸ்வேதா, அதை சொல்லிட்டு போயிருக்கலாம். அதை விட்டு இவ்வளோ நேரம் என்னென்ன பேசி நம்மள வந்து பிரெயின் வாஷ் பண்ணாங்க. இப்படி எல்லாம் சொன்னாதான் ஏதாவது டெய்லி வாங்குவீங்க. அடங்கொய்யால இது கேட்டா வாங்குனீங்க. நீ வரவே ரொம்ப வாய் பேசுற, நான் ராம் கிட்ட பேசிக்கிறேன். ஓகே, எக்ஸாம் எப்படி எழுதிங்க மேடம்? சிஏ. ஐயோ, ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் குப்புன்னு வேர்க்குதே. ஆக்சுவலி நாங்க ஸ்வேதாவை அனலைஸ் பண்ணிருக்கோம். அவ 95 எடுப்பேன்னு சொல்லியிருக்கா. ஆனா தெரியல, நாங்க நோட் பண்ணிக்கோங்க. தமிழ்ல 75, இங்கிலீஷ்ல எவ்வளவு ஸ்வேதா எழுதிருக்கோம்? இங்கிலீஷ்ல 75, தமிழ்ல 80, சிஏல 95. அடேங்கப்பா. சிஏல 95. இவ்வளவும் நாங்க வந்து அவ கணக்கு போட்டு வச்சிருக்கோம். மார்க் வரும், நாங்க காட்டுறோம். நீங்க கவலையே படாதீங்க. சரி, ஓகேம்மா, குடுமா பைனாப்பிள் வெயிட் லாஸ் ஃப்ரூட். என்ன ஸ்டைல் பரியாயோ. க்ளீன் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் மூஞ்சி கழுவிட்டு கிளம்புறேன். ஏன்னா பயங்கரமா ஸ்வெட் ஆகி நாசமாயிருக்கேன். இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா பிம்பிள் வந்துருச்சு. எனக்கு வந்து கொஞ்சம் அதிகமா ஸ்வெட் ஆனா பிம்பிள் வருது. நான் இத்தனைக்கும் இப்ப பயங்கரமா நல்லா ஹெல்தியா சாப்பிடுறேன். ஆனா என்னோட ஸ்லீப்பிங் தான் சரியில்லை. கொஞ்சம் வந்து அதிகமா லைட்ஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆகுறேன். தூங்க லேட் ஆகுது. நைட் ஷூட் எல்லாம் பண்றோம். ரீசெண்டா ஒரு ரீல் நாங்க போட்டது நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இது நாங்க நைட்ல தான் ஷூட் பண்ணோம். விடிகாலையில 5-6 மணி வரைக்கும் ஷூட் பண்ணோம். பட் அவுட் செம்மையா வந்தது. நாங்க போஸ்ட் பண்ணிட்டோம். அதை கண்டிப்பா நீங்க பார்க்கலாம், செக் பண்ணி பாருங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணி பயங்கரமா வந்து எனக்கு இந்த மாதிரி பிம்பிள் பிரேக் அவுட்லாம் வருது. ஐ ஜஸ்ட் டோன்ட் வரி அபவுட் தட். ஏன்னா எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். நான் போயிட்டு டக்குன்னு ஃபேஸ் வாஷ் பண்றேன். இல்ல இங்கே நின்று ஃபேஸ் வாஷ் பண்றப்ப நீங்களும் பாப்பீங்க. ஓகே. சோ இப்போ நான் என்ன பேசிக்கலி பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபேஸ் வாஷ் பண்ண போறேன். ஏன்னா பிம்பிள்ஸ் பயங்கரமா வருதுன்னு போது நான் இதை வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணேன் அப்படின்னா நல்லாவே எனக்கு செட்டில் ஆகும். எனக்கு எப்பவுமே முக்கியமான சமயத்துல பிம்பிள்ஸ் வந்து கொஞ்சம் டார்ச்சர் பண்ணும். அண்ட் இதை யூஸ் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் செட்டில் ஆகும். இந்த ஒரு ப்ராடக்ட் சின்ன வயசுல இருந்தே நான் மட்டும் இல்ல, நிறைய பேர் நம்பி யூஸ் பண்ணிருக்கோம். அதுதான் ஹிமாலயா பியூரிஃபைங் நீம் ஃபேஸ் வாஷ். ஆக்சுவலி உங்க பேக்கேஜிங் எல்லாம் மாத்திட்டாங்க. இங்க பாருங்க, டிஃப்ரெண்டா இருக்கு. இது வந்து 100% நேச்சுரலி டிரைவ்டு நீம் வச்சு பண்றாங்க, அதாவது வேப்பில. இது இப்போ பயங்கர ஜென்டிலா இருக்கு. ஸ்கின்ல இருக்கிற இம்பியூரிட்டிஸ், இந்த டர்ட் எல்லாம் நல்லாவே ரிமூவ் பண்ணுது. நான் ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டு வரேன், வெளியே பொல்யூஷன்ல போறேன், ரொம்ப டர்ட்டியா இருக்கு, நிறைய மேக்கப் போட்டிருக்கேன்னா அந்த டைம்ல நான் இதை வச்சு வாஷ் பண்ணும்போது நல்லா கிளீனா எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுது. ஸோ இதை எப்படி யூஸ் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்க ஃபேஸை வெட் பண்ணிக்கணும். வழக்கமான ஃபேஸ் வாஷ் மாதிரி தான். கொஞ்சமா எடுத்து உங்க ஃபேஸை நல்லா போட்டு சர்க்குலர் மோஷன்ஸ்ல மசாஜ் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிடணும். ஒரு நாளைக்கு 2 வாட்டி யூஸ் பண்ணா நமக்கு நல்லாவே ஸ்கின் கிளீனா இருக்கும். பிம்பிள் ஃப்ரீ ஹெல்தி ஸ்கின் கிடைக்கணும்னா எல்லாத்தையும்
எல்லாத்தையுமே நம்ம கரெக்டா பண்ணணும். அட் த சேம் டைம் ஸ்கின்ல அவ்வளவு ஹார்ஷாவும் இல்ல. சோ இந்த ஸ்வெட் டர்ட் எல்லாம் அப்படியே முகத்துல இருக்கும்போதே நல்லா க்ளீன் பண்ற ஃபேஸ் வாஷ் போடலனா எனக்கு ஈஸியா பிம்பிள் வந்துரும். சோ இத போடும்போது பிம்பிள் கிளியர் ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும், நல்ல ஸ்கின் க்ளீனாவும் இருக்கும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் நீம் ஒரு பவர்ஃபுல்லான இன்கிரிடியன்ட், அதுல நிறைய ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இந்த ஹிமாலயா பியூரிஃபைங் நீம் ஃபேஸ் வாஷ் 99.9% பிம்பிள் காசிங் பாக்டீரியாவை கொல்லுதான். நம்புற மாதிரியே இல்ல இவ்ளோ தூரம் பாக்டீரியாவை கில் பண்ணுது அப்படின்னு. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இது ஸ்கின் ஃப்ரெண்ட்லி pHல இருக்கு. சோ நம்ம ஸ்கின்ல ரொம்ப ஜென்டிலாவும் பிம்பிள்ஸ்க்கு ரொம்ப டஃபாவும் இருக்கு. இந்த ஃபேஸ் வாஷ் பாத்தீங்கன்னா சோப் ஃப்ரீ அண்ட் பாரபன் ஃப்ரீ. இந்தியால இருக்க மில்லியன்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் இதை நம்பி வாங்கிட்டு இருக்காங்க. இவங்க சொல்றது என்னன்னா இது கிளினிக்கலி ப்ரூவன் பிம்பிள்ஸ் ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு. இந்த ப்ராடக்ட் Amazon, Flipkart, Nykaa and Himalayasோட வெப்சைட் அண்ட் ஆப்ல கிடைக்குது. உங்களுக்கு பயங்கரமான டிஸ்கவுண்ட்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இது உள்ள அத்தனை ட்ரெஸ் இருக்கு தெரியுதா, 1 2 3 எல்லாமே நம்ம லான்ச் பண்றதுக்காக. இது எல்லாத்துக்கும் போய் நாங்க பேண்ட் வாங்கிட்டு வந்துடுறோம். பாய் சரி பாய். இல்ல இல்ல உங்க கூட தான் வரேன், உங்க கூட தான். அப்படி வாயா. முடிஞ்சது, வீட்டுக்கு போலாம். ரூம் ஆர்கனைஸ் பண்றதுக்கு முன்னாடி ராம் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கேன்னாங்க. நான் வந்து பாக்குறதுல ஆர்வமா இருக்கேன்டே. இப்படி என்ன ட்விஸ்ட் அது? நம்ம வீட்ல ப்ரொஜெக்டர் இருக்கு, உங்களுக்கு தெரியும் தானே எல்லாருக்கும்? கண்டிப்பா தெரியும். நல்லா தெரியும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, நம்ம வீட்ல ப்ரொஜெக்டர் இருக்கு. இத்தனை நாள் நம்ம வந்து எல்லாரும் செவுத்துல அடிச்சு பார்த்திருப்போம், ஸ்கிரீன்ல அடிச்சு பார்த்திருப்போம். ஆனா இங்க வந்து நம்ம வித்தியாசமா பார்க்க போறோம் படத்தை. சொல்லி தர சீலிங்ல அடிச்சு நம்ம பார்க்கலாம். ஏன்னா இது எப்படின்னா நம்ம இப்போ படுத்துட்டு தான் பார்ப்போம், ஓகேவா? படுத்தே விட்டான் ஐயா. படுத்துட்டு இப்படி பார்க்கலாம். நல்லா தெரியுதா? சூப்பரா தெரிஞ்சுக்கிண்டு. சீரியஸாவா? ஆமா, இப்படி இப்படி பார்த்தோம் வச்சுக்கேன், கழுத்து வலிக்கும். அதே இப்படி பார்த்தோம்னு வச்சுக்கோ, பிரச்சனையே இல்லை. இப்படி படுத்துட்டு பார்க்கலாம். பார்க்க முடியுதா? தொப்பையை மறைச்சுக்கணும். இது அப்படி கை வைக்காம தலைக்காணியில வச்சிருக்க மாதிரி ட்ரை பண்ண பார்க்க முடியுது. அப்போ ஓகே, இப்படியே இருக்கட்டும். இப்படி பார்க்கலாம். அதே மாதிரி இப்படி கேம் விளையாடலாம். இப்படி விளையாடிட்டே இரு. ஃபர்ஸ்ட் இந்த ரூமை க்ளீன் பண்ணலாம். ஓகே. லெட்ஸ் சீ. க்ளீன் பண்ணிடுங்க. Thank you. ஒழுங்கு மரியாதையா வந்துரு. அழகா இருக்கேனா? கண்ணு வேணும்னு கேட்டியாமே, நல்லா இருக்கு. Thank you. 3 days later. ஹாய் கில்டி. ஏப்பா இந்த ரூமை செட் பண்றோம்னு சொல்லி 4 நாள் ஆச்சா? ஆமா, 4 நாளுக்கு அப்புறம் உங்களை நாங்கள் மீட் பண்றோம். ஏன்னா நாங்கள் வந்து செட் பண்ணல, அதுக்கப்புறம் எங்களுக்கு வேலை வந்து அப்படியே முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறமா நிறைய நடந்துச்சு. ஸோ எதுவுமே பண்ணல, ரூம் அப்படியே தான் இருக்கு. ஐயோ 5 பைசா கூட இல்லையே. அவ்வளோ திமிரு டான்ஸ் பண்ண வேண்டாம். டான்ஸ் ஏதோ புதுசாக ஒரு டான்ஸ் கற்றுக்குறோம். நாங்க ஒரு டான்சர்ஸ். பேசிக்கா அடுத்து ஒரு டான்ஸ் ஷோ போலாம். அவள் அப்படிதான் வந்து சின்ன வயசுல சூப்பர் சிங்கர் போறேன்னு பிடிச்சிட்டு இருக்கா. வாய்க்கு இடிக்கிறாளே தவிர போதா மாட்டான். ஸோ டான்ஸாவது பார்க்க போறான். வாய்ப்பில்ல ராஜா. நாம மாட்டேன். நீ நானும் ஜோடி போவோம். நம்ம 2 பேரும் ஜோடியா? ஆஹா, இது சரிப்பட்டு வராது. தூக்கணும். யார் ஜோடி? கமான் வேலு. அண்ணா நீங்களும் ஜோடி. நீ ஒரு டெட் பாடி. நான் வேற ஜோடி கூட அடிக்கிறேன்னு சொல்லுங்க. ஹலோ ஜோடி அதே ரெடியில வேற ஜோடி. மூஞ்ச பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும். லைவ்ல நிக்கறாங்க. அவ துருவிக்ரம் மட்டும் தான் ஆடுவா. சோ செட் ஆகாது. டக்குன்னு க்ளீன் பண்ணுவோம். ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே. என்னடே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே. இல்ல அதுக்குள்ள இங்க பாருங்க, உண்டு 3-4 வருஷம் ஆயிடுச்சு. வா 2021ல கல்யாணம் ஆயிருக்காடா நமக்கு. வயசாயிடுச்சுல. ஏதோ ரொம்ப சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி இப்பதானே நம்ம பண்ணிருக்கணும். எதுக்கு 23 வயசுல இப்படி கல்யாணம் பண்ணி தொலைச்சோம்? இப்போ பாரு 2020 இல்லைன்னா இப்போ இந்த வருஷம் நம்ம எவ்வளவு ஜாலியா கல்யாணம் பண்ணி என்ஜாய் பண்ணிருக்கலாம். வருஷம் பண்ணிக்கலாம், உண்டு பிரச்சனை இல்ல. ஃபுல்லா இந்த பேக் ஃபுல்லா வந்து எங்க பத்திரிக்கை தான். பத்திரிக்கை தான். இது ஒரு பத்திரிக்கை, இது ஒரு பத்திரிக்கை, இது ஒரு பத்திரிக்கை. இல்ல இன்னும் 2 பத்திரிக்கை அடிச்சோம், அது ஃபுல்லா காலி ஆயிடுச்சு. இதோட சீமந்த பத்திரிக்கை தான் அடிப்போம். சீமந்தம் இல்ல, நீ அவ்வளவு சந்தோஷப்படுற? உனக்கு பியூபர்ட்டி ஃபங்க்ஷன் ஸ்வேதா. மூஞ்சி அப்படியே தரையில வச்சு தேய்ச்சு விடுவேன். சரியான வெயிட் இது ஸ்வேதா. ஆமா 5 கிலோ இருக்கும். 5 கிலோ இருக்கும். இந்த அப்படி பாத்து. என்னக்கா இவ்ளோ வெயிட்டா இருக்கு? அவாடா குடுக்குறாங்க. இப்படி ஆக்ட் பண்றியா? நான் ஒத்த விரல்ல தூக்குவேன். எப்படி நீ என்ன ஒத்த விரல்ல தூக்குறது? நீ விரல இல்லாம தூக்குவியா? நான் என் மண்டை மேல தூக்குவேன். முன்ன நல்லா இருக்கு, அது பாக்கிறதுக்கு இந்த 2 பக்கமும் இந்த குடுமி இந்த கட்டின மாதிரி இருக்கு. அழகா பிறந்தாலே அப்படிதான். அழகா பிறந்து புட்ட 5 அடி சந்தன கட்ட. தப்பு தப்பா
படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி அப்படிதான் சின்ன வயசுல எல்லாம் நான் பாடுவேன். ஆல்ரெடி நம்ம இல்ல. நீங்க ஆல்ரெடி இருந்திருக்க மாட்டீங்களா? அப்படியே நான் இதே ஆயிட்டு தான். நீங்களும் என்ன மாதிரியான தயவு செஞ்சு சொல்லுங்க. நான் அப்படியே மடமடன்னு வளர்ந்தேன். என்னோட கிளாஸ்லயே நான் தான் டாலஸ்ட். எப்போ 5th படிக்கும்போது ஒரு 5'2" அப்பவே நான் வந்துட்டேன். வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்க, நம்ம பொண்ணு என்ன ஹைட் ஆகுறாமா, ஐயோ அப்படின்னாங்க. 6வது படிச்சதுக்கு அப்புறம் படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் வளரவே இல்லை. அதே 5'2" தான் இப்ப வரைக்கும் இருக்கேன். ஏன் அப்படி சின்ன சின்ன குட்டி பீஸ்லாம் வளர்ந்து நான் சின்ன வயசுல ஒல்லி ஆப்வியஸா சின்ன வயசுல ஒல்லிதான், இப்போ ஒல்லிதான். உன் என்னதான்டா பண்றது? நான் சின்ன வயசுல வந்து குள்ளோ. என்னோட இந்த டான்ஸ் போட்டோலாம் பாத்தீங்கன்னா தெரியும். ஸ்வேதாவோட ரியாக்டிங் டு ஓல்ட் வீடியோஸ் டெஃபினெட்லி நாங்க போடுறோம். நம்மளோட 5th இயர் ஆனிவர்சரியோ 2nd இயர் ஆனிவர்சரியோ தெரியல, அப்பயுமே இதுவும் ஆமாண்டே பாப்பா கூட அப்படியேதான் இருக்காடா. இவ பாப்பாவோட குட்டியோண்டு இருந்திருக்கா. அப்போ கிரேசி ஃப்ராக் மாதிரி மூஞ்சி வச்சிருப்பா. ஆமா, அதுக்கப்புறம் எப்படி வளர்ந்தானே தெரியல. இப்ப பாத்தீங்கன்னா என்னை விட கிட்டத்தட்ட இவ்வளவு ஹைட் வித்தியாசத்துல இருக்கா. 5'7". அவ பாருங்க, அவ என் பக்கத்துல இவ்வளவு ஹைட்ல இருக்கா. அவ 5'7". அப்ப நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னை விட ஹைட். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஏன் இப்படி ஹைட்டா இருக்கீங்க? நீங்க என் பக்கத்துல வந்து நிக்காதீங்க யாரும் ப்ளீஸ். 5 hours later. ஸ்வேதா, நம்ம க்ளீன் பண்றத விட கதை தான் ஸ்வேதா பேசிட்டு இருக்கோம். எப்போ 2 அட்டடபாவை கிளியர் பண்ணிட்டோம். வெல் டன். பட் இது ஃபுல்லா குப்பையை க்ளீன் பண்ணணும். போங்க அப்படியே வர வரைக்கும் நிப்பீங்க. எப்படா வந்து வீடியோ எடுப்பா, அப்புறமா வீடியோல சீனை போட்டு எடுத்துட்டு போலான்னு. அவன் சிக்னலை பார்க்கவே இல்லை, மதிக்காம நின்னான். அதனால வெயிட் தூக்கிட்டு நின்று வெயிட் தந்துறான் என் மேல. உன்னை கொல்ல பாக்குறா அவ. அப்பதானே அவன் எனக்கு ஜோடி ஆடியோல சேர்ந்து ஆட முடியும் கூட. கதை இப்படி போகுதா? அப்படின்னு சலிச்சுட்டு கூட ஆட வேணாம். அவ்வளவு ஸ்பீடா நான் போவேன். ஒன்னும் ஆவல ஸ்வேதா. இல்ல இப்ப என்னதான் ஆச்சுன்னு ஸ்வேதாக்கு அப்படி பொங்கல. அம்மா நீ பாக்கலமா, இவங்க தள்ளிட்டாங்க, ஸ்லிப் ஆயிட்டா. அவ ஸ்லிப் எல்லாம் ஆகல, அந்த புள்ள ஸ்லிப் ஆகாம இருந்தா போதும். வாழ்க்கையே வேஷம். ஸ்வேதா, அக்கா இருக்க உனக்கு. தாயில் திறந்ததொரு கோயிலும் இல்லை. இல்ல, கீழே விழுந்தது அவ. இதுல வந்து சப்போர்ட் எதுக்கு ராமுக்கு எனக்கு புரியல. அந்த புள்ள தள்ளி விடுற மாதிரி அவன் முகத்தை பார்த்தா பாவமா இல்ல. வீடியோ ஆதாரம் நாங்க வச்சிருக்கோம், நாங்க காட்டுறோம். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. இதே வந்து இவங்களை வந்து பறக்க விடுவாங்க. நானே வந்து ஓடி பறக்கிற மாதிரி இருக்கும். ஓடு 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 ஓடு. ஆனா நம்ம எவ்வளவு கேட்டுக்கிட்டோம் பாரு. நீதான் கேடு கேட்டவன். 1.5 மாசமா நம்ம அந்த ரூம் க்ளீன் பண்ணாம. ஆமாண்டே, எல்லாத்தையும் பண்ணிட்டோம். அதுக்கு டைம் இல்லடா. ப்ரொஜெக்டர் மாட்டினாங்கன்னா ஒரு படமாவது பார்க்கலாம். ட்ரூ. பட் அதுவும் பண்ணல. மாட்டிடுவோம். சரி, எடுத்துட்டு போய் சீக்கிரம் வாங்க. அப்படியே தேய்ச்சிடாதீங்க நைட் வரைக்கும். ஒருத்தி க்ளீன் பண்ணுங்க, அரேஞ்ச் பண்ணுங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. என்ன ஜோடிக்கு ரெடி ஆயிட்டு இருக்கீங்களா? ரீல்ஸ்க்கு ரெடி ஆகும். இது எப்படி ஜோடி சும்மா 5 காசு அடிக்குமா கீழே உதிரி போட்டு. பரம்பரை பிச்சைக்காரன மிஞ்சிட்டா நீ. உங்க சட்டை தானே? என் சட்டை தான். பிசாசு. என்ன ஏஐ பண்ணிருப்பாங்க, நம்பாதீங்க. இன்னும் ஒரு ஃபியூ டப்பாஸ் தான் இருக்கு. இன்னும் எனக்கு ஸ்ப்ரிங் ரோல் முடி வேணும்னு ஆசை. உன் முடிய வந்து ஸ்ப்ரிங்கே பண்ண முடியாது, ரோல் வேற. போ. ஆக்சுவலி வந்து எங்களுக்கு சாப்பிட்டது செரிக்கல. இன்னைக்கு வந்து கொஞ்சம் சாப்பிட்டோம், நல்லா செரிக்காததுனால ஒர்க் அவுட் ராம் சொல்லி தரேன்னாங்க. அதே மாதிரி நாங்க பண்ண போறோம். பல்லு பல்லு. இந்த ரூமை நாங்க அப்படியே ஒதுக்கி வைக்கிறோம். நான் சொல்லித்தர டான்ஸ் வந்து ஹோல் பாடி ஒர்க் அவுட் டான்ஸ். இது வந்து பிரபுதேவா மாஸ்டர் வந்து பர்சனலி எனக்கு சொல்லி கொடுத்தது. உருட்டு வலையில் உருட்டி பொழைக்கும் குருட்டு புலகமாடா. பிரபுதேவா மாஸ்டர் நேர்ல பாத்துங்க, எப்படி இருப்பாங்க தெரியுமா? கனவுல பாத்திருக்கேன், நல்லா ஃபிட்டா இருக்கும். என்ன மாதிரி? ஓகே, என்ன மாதிரி? ஓகே. இப்போ என்ன டான்ஸ் அப்படின்னு பார்த்தேன்னா ஹோல் பாடி ஒர்க் அவுட் டான்ஸ். சரியா? நீ சொல்ற பேர்லயே தெரியுது நீ தப்பான டான்ஸ், மொக்க டான்ஸ் சொல்லிட்டு. ஏய் அமைதியா பாரு, நல்லா பார்த்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணு. அவள நம்மளோட வெளிய போ. பாவி.
ஒரு வாட்டா பண்ணி காட்டுவேன், கேப்சர் பண்ணிக்கணும். இது இல்ல மறந்துட்டாரு. அது எதுக்கு தெரியுமா? கீழே உட்காந்துருக்கிற மாதிரி நடிக்கிறா, அப்ப மூச்சு வாங்கிட்டு வந்து நாய். இதை வச்சு என் கையை கிழிச்சு விட்டுருக்காங்க. கர்மா இஸ் a boomerang. என் முடியை எதை வச்சு பிச்சாலோ அதே பிரேஸ்லெட்டை வச்சு அவ ட்ரெஸ் கிழிஞ்சிருக்கு. ஓகே, சோ நெக்ஸ்ட் டைம் நீங்க யாரையாவது துன்புறுத்துறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. சரிங்கோ. நம்ம ட்ராக்ல வந்து ஃபுட்ஸ் இருக்கும். அந்த ஃபுட்ஸ் எல்லாத்தையும் நம்ம காத்துலயே டைஜஸ்ட் பண்றதுக்கு. காத்து வழியாவா? ஆமா. இது என்னடா புது பொருளியா இருக்கு? இது வந்து எங்க வாட்டர்மெலன் ஸ்டார் கிட்ட தான் நான் கத்துக்கிட்டேன். வாட்டர்மெலன் ஸ்டார். இத பாத்துலாம் நீங்க பண்ணாதீங்க, தயவு செஞ்சு. சும்மா நாங்க பண்றோம், நீங்க எல்லாம் பண்ண கூடாது. இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கைட்லைன்ஸ் கீழ வந்து நாங்க இத பண்ணிட்டு இருக்கோம். அம்மா நினைப்பாங்க இன்னைக்கு நான் சமையலே பண்ணலன்னு புக்கு. செமிச்சிருச்சு. அவ்வளவுதான் ஒர்க் அவுட்டா? நாய் தொலைது. ஆம், கொலை பண்ணிட்டு இருக்காங்க. இருங்க காட்டு. கேண்டில் ஏற்றி ஓஜா போர்டு விளையாட போறாங்களான்னு பாப்பீங்க. 1 கோடி எறும்பு இருக்குன்ட்டு அந்த எறும்பெல்லாம் கொலை பண்ணிட்டு இருக்காங்க. பழி வாங்கிட்டு ஃபேமிலி உனக்கு கர்மா. கொலை பண்றேன்ட்டு குழந்தை மாதிரி மூஞ்சி வச்சிருந்தேடே, அந்த மூஞ்சி வச்சு காட்டு. ஹலோ, பயங்கரமா சொன்னா நான் தான் ராட்சசன். நீ தான் ராட்சசனா? ராட்சசன் போட்ட குட்டி மாதிரி இருந்த. அது கூட பார்க்க டெரரா இருக்கும்னா. அங்க பார்த்தா எங்களுக்கு இந்த இடத்த கிளீன் பண்ண முடியல. அத்தனை டப்பா இருந்தது, ஒன்னொன்னா கிளியர் பண்றோம். ஒன்னொன்னுல இருக்கிறதையும் எடுத்து அரேஞ்ச் பண்றதுக்குள்ள உசுறு போகுது. அடுத்த 4 நாள் பாதி நேரம் அவ கதை வேற பேசுறா, கதை பேசி டைம் வேஸ்ட் பண்றா. அவ ஃப்ரெண்டோட லவ்வர் கதை. அதெல்லாம் யாரு இப்ப கேட்டாங்கன்னே தெரியல. என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே லவ் பண்ணல தெரியுமா? நீ பண்றியா? ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுற ராசா. அவன் தான் உண்மை. அதெல்லாம் ரொம்ப நல்ல குழந்தை. அப்போ லவ் பண்றவங்க கெட்ட பசங்கன்ற பாத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே வேற லவ் பண்ணுங்க, எனக்கு தெரியும், சொல்லிருக்கா ஆல்ரெடி. நீங்க எல்லாம் கெட்ட பசங்களாம். நீ ஸ்கூலுக்கு வாடி. ஒரு ரெக்கரண்டை வெட்டுறேன். கமிட் ஆடு யாருமே இல்ல ஆடு. ஆனா உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற பையன் தான் மாட கல்யாணம் பண்ணுவான். பையனானே இல்ல எனக்கு புரியல. நீங்களா ஆடு மாடு கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்களா? அது சொல்ல முடியாது. உன் இனத்தை கூட நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும். கழுதை தான் நான் பண்ணிப்பேன். டெய்லி ஆனும் அதை ஒண்ணு 8 உதைக்கிறதுக்கா? பால் கறக்க போனா நீ எதுக்கு போய் உன் புருஷன் கழுத கிட்ட பால் கறக்குற? நான் ஆக்சுவலி இன்னைக்கு ஃபுல்லா இந்த ரூமை க்ளீன் பண்ணி செட் பண்ணி எல்லாம் பண்ணிடுவோம்னு நினைச்சேன். முடியாது போல. இதுக்கே நைட்டு 11 மணி ஆயிடுச்சு. அடுத்து ஒரு 4 நாள் கழிச்சு மறுபடியும் நெக்ஸ்ட் 4 டேஸ்க்கு அப்புறம் 4 டேஸ்க்கு அப்புறம் வேற ஒரு வீடியோ தான் நாங்க உங்களை மீட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். இன்று முதல் நான் குலகாரராம். குலகாரன்னா என்ன, குளத்துல காரன் பண்ணுவியா? கருமா இவனா ஸ்வேதா என்ன தெரியுமா பண்ணா? சொல்லிட்டா ஸ்வேதா இத. கருமா சொல்ல மாட்டேன். ஏ குலகாரன் வா.